நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வியாராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 300வது வீடியோ. நேயர்களை சப்போர்ட் இருக்கிறனால தான் அது ரீச் பண்ணப்படுகிறது. நிறைய பேர் பார்க்குறா, சில பேர் அப்படி தே ஆர் டேக்கிங் தேர் ஓன் டைம். அது தப்பு சொல்ல முடியாது. ஸோ இந்த 300வது வீடியோவில் நான் ஸ்பெஷல் ரெக்வஸ்ட்டு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோன்றதை ஆரம்பிக்கிறேன். இதில் பேசும்போது இந்த 100, 200, 300 வரும்போது முக்கியமான டாபிக் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ என்னுடைய நண்பரும் என்னோட கூட வேலை பார்த்து வர அந்த ஸ்ரீனிவாஸ்குமார் அவன் சொன்னான், இதுக்கு போயிருக்கேன் சார், எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை, திருச்சி வரைக்கும் போயிருக்கிறானே அப்படின்னா. என்னடா என்ன சமயபுரத்தை பற்றி ஏன் பேசக்கூடாது மாமா நீங்கள் அப்படின்னா. சரி, ஸோ அது அம்பாலே சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ சமயபுரத்தை பற்றி பேசலான்னு வருது. நான் போயிருக்கேன், 2-3 தடவை போயிருக்கேன் சமயபுரத்துக்கு. அம்பாள் நான் படித்த வரைக்கும் அந்த காலத்தில்லாம் அது மூலிகையினால் செய்யப்பட்டதுன்னா இல்லை. பெரிய பெரிய அந்த இது சிலையை புனருத்தாரணம் பண்ணும்போது திரும்பி இந்த பிளாஸ்டர்லாம் பண்ணும்போது திரும்பி மேலே சுதைன்னு மொத்தமாக சொல்ல முடியாது. அது தாருவில் பண்ண விக்கிரகம். தாருன்னா மரத்தில் பண்ண விக்கிரகம். நார்மலி அத்தி மரம், வேப்பம் மரம் மாதிரி யூஸ் பண்ணுவாள். இந்த மாதிரி இந்த விக்கிரகம் எதில் பண்ண தாரு அது பண்ண சொல்லியிருக்கு பேசிக்கு. ஸோ தாருவில் பண்ண விற்கிறதுக்கு கருப்பாக இருந்ததுன்னா அது மேலே இந்த இது ஆயில் அப்ளை பண்ணி இந்த புனுகு சட்டம் அதெல்லாம் தாத்துவா. ஆனால் இங்கே இந்த அம்பாளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, உள்ள பேஸ் தாரு, அது மேலே நிறைய மூலிகையெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே பிளாஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கேயாவது கொஞ்சம் விரிசல் இருந்ததுன்னா திருப்பி அதை இது பண்ணிவிடுவோம். ஸோ இந்த விக்கிரகம் எப்படி வந்தது, இங்கே கண்ணபுரம் திடலுக்கு சமயபுரம் அம்பாள் எப்படி வந்தான்னு பார்க்க போகிறோம். அன்றைக்கி ஒரிஜினலாக பல நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி, 700 வருஷத்துக்கு முன்னாடி இட் வாஸ் அண்டர் ஸ்ரீரங்கம் டெம்பிள். ஸ்ரீரங்கத்தில் 3ஆர் பிரகாரத்தில் வைஷ்ணவின்ற பெயரோடு இருந்து இந்த அம்பாள். நிறைய வைஷ்ணவ குடும்பங்களுக்கு அவள் தான் குலதெய்வமாகவே இருக்கா. ஈவன் டுடே எனக்கு ஆஃபீஸில் 2-3 வைஷ்ணவ பசங்க இருந்தாங்க. அவளுக்கெல்லாம் ட்ரிபிளிகன்லேருந்து வருவான் அந்த பையன்லாம். அவன் சொல்லுவான், எங்களுக்கு சமயபுரம் புடவை சாத்தணும் எங்கள் அம்மா சொல்லியிருக்கான்னுவான். என்னடா நீங்கள்லாம் வைஷ்ணவாளாக இருக்கான்னு. இல்லை எங்களுக்கு குலதெய்வம் அதான்னுவான். இது எப்படி வாழ்க்கை மாதிரி ஆச்சுன்னா, பிகாஸ் இட் வா ஸ்ரீரங்கத்தினுடைய உள்பிரகாரத்தில் இருந்த அம்பாள். ஒரு ஜீயர் என்னவோ அவர் எதனால் மாதிரி பண்ணார் தெரியல. ஒரு ஜீயர் அந்த காலத்தில் பல வருஷத்துக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, இது ரொம்ப உக்கிரமாக இருக்குது இந்த வைஷ்ணவி, அதனால் அது இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு ஹீ டிசைட்ஸ். யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணியிருக்காரு, ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு ராவோடுறாவ காவிரி யாத்திரை விட்டு போட சொல்லிடுறாரு. அது மாதிரி ராங் டிசிஷன் அது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஜிஎஸ் செஞ்சானமாவை சரி ஆட்கள்லாம் பாதி ராத்திரியில் எடுத்துகிட்டு ராவா கரண்டெல்லாம் கிடையாது அப்போல்லாம். இப்படி கண்ணபுரம் திடலில் அங்கே போய் இந்த காவிரி யாத்திரை போடுறதுக்கு போகும்போது அங்கே மீனவாலாம் முடிச்சுட்டுருக்கா. என்ன சாமின்னா எடுத்து வர்றாரு, இங்கே இறக்கி வைங்கன்னு பாருங்கன்றான். இல்லைப்பா இதெல்லாம் ஜிஆர் சொல்லிருக்கா கோவிலில். இல்லை நீங்கள் இதில் ஆறில் போடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி இங்கே தரையில் வச்சு போங்க அப்படின்னா. ஸோ அவள் பார்த்தா எங்கள் ஆற்றுல போட்டான்னா இவாட்டை கொடுத்தான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போட்டேன். ஜிஆர் கேட்குறாரு, நாங்கள் ஆற்றுல போட்டுட்டோன்ட்டு அவள். சார் மேட்ரு வாஸ் ஓவர். பட் இவா என்ன செய்கிறா, மீனவர்கள்லாம் சேர்ந்துட்டு அந்த கரைகளில் வசிக்கிறா இல்லையா, அவளை ஒரு குடிசை போட்டு அம்பாளை வச்சு அவளோட வாழ்க்கை முறை நல்லபடியாக ஆச்சு. அம்பாள் அங்கே வந்த உடனேயே ஷீ இஸ் மேக்கிங் தம் டு ஃபீல் ஹாப்பி. அதுதான் தெய்வத்தின் அருள்ன்றது எப்படி வருது பாருங்கள். அம்பாளுக்கு வந்தோடனே அவருடைய நிலைமைகளும் மாறுறது. அந்த நேரத்தில் கிருஷ்ணதேவராயர் சவுத் இந்தியா படையை எடுத்து வரார். அவர் ஹீ இஸ் மேக்கிங் இந்த ஆர்மி கேம்ப், இந்த காவிரி கரை ஓரமாக தான் கேம்ப் போடுறார் அவர். அப்போ பார்த்தா சுற்றி வர்றார் பகல் வேளையில். பார்த்தா அவர் குடிசையில் ஒரு அம்பாள் இருக்கா. இது இவ்வளோ சக்தி வாய்ந்த அம்பாளுக்கு ரெடி நல்லா பவர்ஃபுல்லாக இருக்க, இது என்னன்னு கேட்குறார். அப்போ அவள் சொல்கிறா, இது மாதிரி ஸ்ரீரங்க கோவில் துண்டு. கிருஷ்ணதேவராய தோ ஹி ஃபாலோஸ் வைஷ்ணவ சம்பிரதாயம் இருந்தாலும் அவர் ஹஸ் பீன் அட்ராக்டட் பை திஸ் காட். இந்த காடஸ்னால் அட்ராக்ட் ஆகி ஹி மேக்ஸ் அ ப்ராமிஸ் எல்லாம் வச்சு சங்கல்பம் பண்ணிடுறாருங்க. மாதிரி நான் தென்னாடு ஜெயிக்க போகிறேன், நான் ஜெயிச்சா உனக்கு சத்தியமாக நான் கோவில் கட்டுறேன்னு வேண்டின்றார். அதே மாதிரி ஜெயிச்சுடுறார். ஹி ஒன்ஸ் ஓவர் மெனி பிளேசஸ், கேரளா வரைக்கும் போய்ட்டு வந்துடுறார் அவர். ஸோ வரும்போது அவர் என்ன பண்ணுறார், சொன்ன கமிட் பண்ணிட்டார் இல்லையா, தே ஹவ் டு ஃபுல்ஃபில் தட் கமிட்மெண்ட் கொடுத்து. தெய்வ காரியங்கள்லாம் டிலே பண்ணலாம் பரவாயில்ல,
ஆனால் பண்ணிடணும் அதை. ஸோ அவர் இது பண்ணி கோவிலை இப்போ சமயபுரம் கோவில் பேஸ் வந்து யாருன்னா கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்ட கோவில் அது சமயபுரம் கோவில். ஸோ இந்த சமயபுரம் வந்த பிறகு இங்கே அம்பாள் அந்த மகாமாரியம்மன் வந்து 2 கையோடு இருக்காளவ. நார்மலாக மாரியம்மனில் 4 கை தான் இருக்கும். அந்த உடுக்க இருக்கும், டமரகம்ன்ற உடுக்க இருக்கும். ஒரு கையில் சூலம் இருக்கும், முன்கையில் வாள் இருக்கும், அடுத்த கையில் கபாலம். கபாலம் ரத்த கண்டம்னு சொல்லப்படுறது. ஸோ இடது கையில் கபாலம் இருக்கும், வலது கையில் சூலம் இருக்கும், 6 வாள் இருக்கும். மேல் கையில் சூலமும் டமரகமும் இருக்கும். இது 4 கை தான் நார்மலாக கருமாரி அம்மன் இது மாதிரிலாம் வச்சுட்ருப்பாங்க. சில இடத்துல வந்து பாசக்கயிறும் டமரகமும் இருக்கும். ஸோ இந்த இது வந்து 8 கை இருக்குது. இதில் சமயபுரத்தில் இருக்கிற அம்பாளுக்கு 8 கைகள். இதுதான் சமயபுரத்துக்கிட்ட போய் பார்த்தா நான் அப்சர்வ் பண்ணேன். பெரிய முகத்தோட பெரிய அஜானுபாவான தோற்றம் அது பாருங்க. நல்ல செந்தூரம் பூசிற மாதிரி இருக்க அம்பாள். 8 கைகளோடு இருக்க அம்பாள். கீழே 3 அசுர தலையும் இருக்குது. இந்த ஆதிகாமாட்சி காஞ்சிபுரத்தை பார்க்குற மாதிரி இந்த 3 அசுரம் தலை இவர்கள் இருக்குது. ஸோ இந்த சைடில் 3 கை, இது 3 கை, முன்கை 2 கை, 8 கை மொத்தம் அம்பாளுக்கு. பல அற்புதங்களை புரிஞ்சிருக்கா. சமயபுரத்து மாதிரி பண்ணாத அற்புதங்கள் கிடையவே கிடையாது. நிறைய வெளியூர்காரெல்லாம் அந்த எப்படின்னு பிளஸ் பைஹர், அதாவது மேல் கையில் டமர்கமும் பாசமும் இருக்குது. அடுத்து 2வது கையில் வில் அம்பு இது பாசம் இதுவும் வச்சுருக்கா. டமருகம் மேல் கை 2 கையில், அடுத்த 2 கையில் ஒரு இதில் வந்து வில் வச்சிட்ருக்கேன். ஒரு கையில் வந்து புஷ்பம் வச்சிட்ருக்கு, ஒரு கையில் சூலமும் இன்னொரு கையில் வந்து மணி வச்சிட்ருக்கேன். கபாலமும் வாளும் முன் கையில் இருக்குது. இது வந்து இன்னொரு படம். ரொம்ப அற்புதமாக அம்பாள் வந்து சிரிச்சுன்ற பொசிஷனில் இருக்கா. இப்போ காலடியில் பாருங்கள் 3 அசுரத்தில் இருக்குது. இதை சமயபுரம் மாரியம்மன் ஒன்றுன்னா இந்த 2 விளக்கு இருக்குது பாருங்க, 3 அடுக்கு விளக்கு, பிரம்மாண்டமான விளக்கு. அது மிச்ச கோவிலில் பார்க்க முடியாது. இது மாதிரிலாம் மாரியம்மன் ஸ்வரூபமே மனசில் மகிழ்ச்சியும் பயத்தையும் போயிடும். தலை மேலே நாகம் படம் எடுத்த மாதிரி இருக்குது. இது மஞ்சள் கலர் புடவையில் உட்காந்துட்டுருக்காங்க. பூச்செறிதல் இந்த விழா, இந்த பச்சைப்பட்டினி விரதம், என்னென்னோ நிறைய விழாக்கள் நடக்கிறதுங்க சமயபுரத்தில். என்னாச்சு, ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பின உடனே அங்கே தரித்திரம் ஆரம்பிச்சிது. பெருமாள் கோவிலில் ரங்கநாயகி தாயாரெலாம் இருக்கா. ஆனால் அம்பாளை எடுத்த உடனே ரொம்ப மோசமான நிதி நிலைமைக்கு போயிடுறது. போத் டெம்பிள்ஸ் ஆர் அண்டர் என்டோமெண்ட் போர்டு. அப்புறமா என்ன பண்ணான்னா சமயபுரத்துலேருந்து வர ஃபண்ட்ஸை வச்சு தான் ஸ்ரீரங்கம் கோவிலே ரன் பண்ணான். தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அப்புறமா யோசனை பண்ணி பெரியவாள்லாம் பேசி சொல்லிட்டு சகோதரிக்கு வந்து புடவை அனுப்புகிறாராம், சீலை அனுப்புகிறார் அவர். ஏன்னா ஷி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த ஸ்ரீரங்கம் டெம்பிள் ஃபார் லாங் டைம். இப்போ பரவாயில்ல, ஸ்ரீரங்கம் நல்ல என்ன சொல்கிறது, நல்ல இப்போ இதுவாக இருக்குது, என்ன சொல்கிறது, நல்ல பொருள் வசதியோடு இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. ஆனால் இந்த இது ஆரம்பிச்சிட்டா இல்லையா, எப்படி ஆண்டாள் நாச்சியாருடைய இந்த சூடி கொடுத்த சுடற்கொடியோட மாலை வந்து திருப்பதிக்கு எப்படி வருதோ அது மாதிரி இங்கே சமயபுரத்துக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்து சகோதரிக்கு பட்டு புடவையில் அனுப்புகிறார் வருஷம். ஏன்னா ஷி வாஸ் ஹெல்பிங் ஹிம் டு ரன் த ஃபேமிலி அங்கே. அதனால் இங்கே வருது. நிறைய வைஷ்ணவ குடும்பங்களுக்கு இவ தான் குலதெய்வமாக இருக்கா. இன்னி வரைக்கும் அவளும் மாற்றலை. இன்னி வரைக்கும் அவளுக்கு குலதெய்வம் இவ தான். அது ஆனால் இவளோட மாரியம்மன் பேர் கிடையாது. பெண் ஷி வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்ரீரங்கம். ஷி வாஸ் கால்ட் அஸ் வைஷ்ணவி. ரொம்ப வந்து உக்கர ஸ்வரூபமாக இருக்கான்னு சொல்லி பயந்து தான் அவர் அமிச்சார் அந்த ஜியர். அடுத்த பார்த்தா இப்போ காருண்ய ஸ்வரூபி இவ. கேட்டது ஜனங்கள்லாம் அப்படி அம்மாவா போட்டால் இவகிட்ட வந்து அவங்க படுத்துட்டுருக்கா, மஞ்சள் தண்ணி கொடுக்குறா, இது பண்ணுற வேப்பலையை கொடுக்குறா, உடனே சரியாயிடுறதாங்க. அதாவது கண் கூட பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம சமயபுரத்தில் நிறைய பேர் அந்த தேவத்தையை குலதெய்வமாக எடுத்துட்டுருக்காங்க நிறைய பேர். அம்பாளும் காருண்ய ஸ்வரூபி. மாரியம்மனில் ரொம்ப முக்கியமான மாரியம்மன் நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிறது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கிற மாரியம்மன் கோவில் ரொம்ப 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 ஃபேமஸ். இருக்கக்கூடிய மாரியம்மன் இதெல்லாம் இருக்குது.
புன்னைநல்லூர் மாரியம்மன்லாம் இருக்குது. ஆனால் சமயபுரம்னு சொன்னாலே நான் வாழ்க்கையில் 4 கை தான். இங்கே பாருங்க, இந்த மாரியம்மன்ல 8 கை அம்பாள் இது ஒருத்தி தான், வேற எங்கேயும் கிடையாது. மாரியம்மன்ல 8 கை கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப அந்த காலத்தில் பண்ண விக்கிரகம். அது ரொம்ப அபூர்வமான விக்கிரகம். பல சக்திகளை தன்னிடத்தே கொண்ட விக்கிரகம் அது சமயபுரத்து மாரியம்மன். அது வந்து எல்லாருக்கும் வந்து அருட்பிரசாதத்தை வள்ளி வழங்குற. ஸோ இந்த சைடு திருச்சி சைடு போகிறவாள்லாம் கூட அந்த கோவிலை பார்க்காம போகவே மாட்டான். இப்போ அதனால் கும்பாபிஷேகம்லாம் ஆகிருக்கு. அதில் எடுத்து கட்டியிருக்கா நிறைய இடத்த எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணவும் பண்ணிருக்கா. கியூ சிஸ்டமெல்லாம் அந்த மாதிரி இருக்குது, நிறையா பண்ணியிருக்கா. இது அதை சொல்லும்போது உச்சயினி மாக்காளின்னு பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. அதில் லேட்டர் அடிஷன் ஆதி சமயபுரம் ஒன்று சொல்கிறா. அதெல்லாம் கிடையாது. சமயபுரம்னா இதுதான், ஆதி சமயபுரம்லாம் லேட்டராக, அது ஆதின்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே திருவேற்காட்டில் கூட கருமாரியம்மன் கோவில் எய்த்தா மாதிரி யோக கருமாரி ஒன்று இருக்கும். அதே தெருவில் ஒரு மாமி ஸ்ரீஸ்வரம் ட்ரிச்சியாரோ அவள் வந்து அவள் ஒரு கலசத்தில் ஆவாகனம் பண்ணி கருமாரியை பண்ணியிருந்தாவோ. அவள் வந்து சுமங்கலியாக போயிட்டா திடீர்னு. அப்போ வந்து இதெல்லாம் அவள் குடும்பத்துலேயும் ஊர்க்காரெல்லாம் எரிச்சிட்டா அவள் பாடியை. அப்போ பார்த்தா அந்த புடவை வந்து அந்த தலைப்பு எரியவே இல்லை, அப்படியே இருந்தது. திரும்ப அங்கே இதை பரமாச்சாரிட்ட காமிக்கும் போது தப்பு பண்ணியிருக்கல, நீங்கள் அவளை புதைச்சிருக்க வேண்டாமான்னு கேட்டுருக்க. ஏன்னா அவள் வந்து அம்பாவோட அம்சமே பரமாச்சாரியாரே டிக்ளேர் பண்ணியிருக்காரு அவளை. இந்த யோக கருமாரியம்மன் கோவிலில் திருவேற்காடு போகிறவா யோக கருமாரியம்மன் கோவில் பாருங்க, எதிர் சைட்லேயே இருக்கும். அதே தெருவில் இப்போ இருக்க கருமாரியம்மன் கோவிலுக்கு எதிர்ப்புறம் ஒரு 4-5 கடை தாண்டி உடனே வந்துடும். பட் சரி, அங்கே சண்டி ஹோமெல்லாம் பண்ணுவாள். ரொம்ப அதுவும் ஃபேமஸான இடம் தான். நான் போயிருக்கேன் நிறைய தடவை அங்கே. இது இன்சிடென்ட் டுக் பிளேஸ் ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி நடந்த இன்சிடென்ட் இது. அந்த கோவில் நல்லா மெயின்டைன் பண்ணுறா. அது தனி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அது. ஸோ கமிங் டு இது சமயபுரம். சமயத்தில் வந்து அருள் புரிஞ்சதுனால சமயபுரம் சொல்லப்படுறது. ஆக்சுவலாக அந்த அம்பாள் பேர் ஒரிஜினலாக வைஷ்ணவி தான் சொல்லப்படுறது ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது. அப்புறமா இங்கே வந்தவுடனே அவள் வந்து கிருஷ்ணதேவராயனுடைய அவரோட முயற்சினால் அந்த கோவில் கட்டப்பட்டு அப்புறம் ரொம்ப பிரபல்யம் ஆகிடுது. இப்போ எல்லார் மனசுலையும் நிற்க மாதிரி நிறைஞ்சிருக்கா. மாரியம்மன் கும்பிட்றவ வந்து கட்டாயம் சமயபுரத்தை நீக்கி பண்ண முடியாது. மாரியம்மனால பெங்காத்தோட சமயபுரம் இருக்கும். இதோ அந்த சைடு போகும்போது இந்த ஊரை அது அந்த உருவத்தை மறக்க முடியாது. ஸோ இதெல்லாம் சொல்லி சமயபுரம் கட்டாயம் இருக்கிற மாரியம்மன்லேயே ரொம்ப பழமையான இடம் அது. கட்டாயம் விசிட் பண்ணணும். அந்த வழி போகிறவ நிறைய குழந்தை இல்லாத குழந்தை தர, பெயர்பட்ட நோய் நொடியெலாம் காப்பாற்றுறா, இந்த அம்மை இதிலேருந்து காப்பாற்றுறா நிறைய ஜனங்களை. அதே மாதிரி அவளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்றாவோ. அதான் இந்த ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஜனங்க. இப்போ பெரிய சிவன் கோவில் அம்பாள் விட இதுக்கு என்ன பண்ணால் இவாள்னா சீக்கிரம் இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணிவிடுவாள். இப்போ அந்த அது மட்டும் அது வசதியெல்லாம் கிடையாது. மாரியம்மன்ற சக்தி வந்து மழையை தரக்கூடிய, மாறினால மழை கொடுக்கணும் அர்த்தம். ஸோ அந்த மாரி இந்த அம்பாள் அனுக்கிரக பிரசாதி, அதாவது சிவனுக்கு எப்படி ஆசுதோஷி சொல்கிறோமோ எதையுமே இந்த அபார கருணா சிந்துன்ற மாதிரி என்ன வேணால் தருவாவா. அவளை அப்படியே காருண்யத்தை அவளை நம்ம என்ன செய்யணும், அவளை காலை பிடிச்சிக்கணும். அம்மான்னு கூட மந்திரம் கூட தேவையில்லை. இந்த ஓம் சக்தி சொல்கிறா, அம்மான்னு சொல்கிறா, என்ன எப்படி கூப்பிட்டாலும் அவள் எல்லாருக்கும் தாயாக விளங்குறதுனால அவளை வந்து நம்பிக்கையோடு இது பண்ணும்போது அவள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது சொல்லப்படுறது. நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. நம்ம அதுக்கு நேரம் கிடையாது நம்ம பேசுகிறதுக்கு. இந்த வீடியோவில் சமயபுரம் மாரியம்மன் ஒரு ஒப்பற்ற சக்தி. அது கட்டாயம் சைடு போகிறவா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். திருச்சி போகிறவா கட்டாயம் சமயபுரம் விசிட் பண்ணணும். நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கா. 100கணக்கான 1000கணக்கான பேர் அந்த அம்பாள்னால பயன்பெற்றிருக்கான்னு சொல்லி இந்த 300வது வீடியோ அவளுக்கு சமர்ப்பிக்கிறேன் நான்.